இதழ் தீண்டும் உன்வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் 28. திடீரென தங்களின் முன்னே வந்து நின்ற மகளை கண்டதுமே அதிர்ந்தனர் பெற்றவர்கள். அதினி, இங்கே வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. மாப்பிள்ளை எங்கம்மா? நீ மட்டும் வந்திருக்க? கையில் தன் உடைமைகளோடு நின்ற மகளை கண்டு கேட்டனர். அவங்க வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். நாளைக்கு பாட்டி நினைவு நாள்ல, அதான் எங்க. இதற்கு ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும் என்ற நினைப்போடுதான் கண்டனர். அதனால என்னம்மா? நீங்கள் கவலையில் இருப்பீங்கல்ல, நான் இருந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன் என்க மகளின் முகத்தில் மலர்ச்சி இல்லாததை கண்டு யோசித்தனர். சரிம்மா, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அவங்க தான் என்னை மட்டும் அனுப்பி விட்டாங்க. நான் ரூமுக்கு போகிறேன், அசதியாக இருக்குது கூறிவிட்டு நிற்காது அறைக்குள் சென்று முடங்கி விட்டாள். என்னங்க, இவ என்ன இப்படி வந்து நிற்கிறா? இவ சொல்கிறத காரணம் சரியில்லைன்னு என்னால் நம்ப முடியலங்க. அது தாண்டி நானும் யோசிக்கிறேன். மாப்பிள்ளை கிட்ட கேட்டால் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இவ வந்ததும் மாப்பிள்ளைக்கு போன் அடிச்சு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டால் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அதுவும் சரிதான். பொண்ணு வந்திருக்கால, அவளை கவனிக்கிற வழியை பாரு. பார்த்தா சோர்ந்து போயிருக்கா. நீ எதுவும் தூண்டி துருவி கேட்காத, விட்டு அவள் விருப்பம் போல. சரிங்க என்றவரோ மகளுக்கு ஏதாவது உணவு செய்ய சமையலறை நோக்கி சென்றார். அறைக்குள் வந்து படுக்கையில் கவிழ்ந்த ஆதினிக்கு காரணமின்றி அழுகைதான் வந்தது. தன்னவளின் மனதில் தான் எவ்விடத்தில் இருக்கிறோம் என்பதை அறிய நினைத்து கடைசியில் தானே வருந்தி தன் வீட்டில் வந்து இருப்பதுதான் மிச்சம். கைபேசி ஓசை எழுப்ப அதனை எடுத்து திரையை கண்டவளுக்கு கணவனிடமிருந்து அழைப்பு. விழிகளை துடைத்து கொண்டு ஆசையோடு எடுத்தவளோ அவளோடு கேட்க, வீட்டுக்கு போயிட்டியா ஆதினி? கேட்ட நொடியே முகம் சொருங்கினாள். இதை கேட்க தான் கூப்பிட்டீங்களா? ஆமாம், உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ வரேன்னு நான் சொல்லலை, மறந்துட்டேன். அதான் நீ எப்படி போனேன்னு நினச்சி கூப்பிட்டேன். லோடு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு, என்னென்னு பார்க்குறேன், வச்சிடுறேன் என்றவனோ அவளின் பதிலை எதிர்பார்க்கும் முன்னே வைத்து விட்டான். கோபமோடு படுக்கையில் தன் கைபேசியை வீசியலும் அப்படியே சரிந்தாள். எப்படியோ அன்றைய பொழுது கடந்து இரவு நேரம் வந்துவிட வேலையை முடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் தனஞ்சயன். வழக்கம் போல் அவனின் அன்னை பரிமாற அவனுக்கோ மனைவி இல்லை என்பது அந்த நொடி கூட பெரிதாக தெரியவில்லை. ஒரு சில நேரங்களில் தான் வரும் வரை காத்திருப்பாளே தவிர தினமும் இருக்க மாட்டாள். உண்டு முடித்து அன்னையிடம் சொல்லிக்கொண்டு நித்திரைக்கு தன் அறைக்கு வந்தான். அறையை திறந்த நொடியே அவளின் வாசனை. ஆதினி என்று அவளை அரைகுறை ஆடையோடு பார்த்தானோ அப்போதிலிருந்து அவளின் பெயரை அழைத்து கொண்டுதான் உள்ளே நுழைவான். அதேபோல் அன்றும் அவளின் பெயரினை அழைத்து உள்ளே நுழைந்து பின் நிமிர்ந்த நொடிதான் தன்னவள் ஊருக்கு சென்றது நினைவுக்கு வந்தது. ச்சே, நான் ஒருத்தன், அவதான் இங்கே இல்லையே நினைத்து கொண்டு படுக்கையில் படுத்தான். சில நாட்கள் மாடியிலே படுத்திருந்த தனஞ்சயனை தங்களின் அறையிலே படுக்க வைத்திருந்தாள் ஆதினி. மழையும் குளிருமா இருக்கு, எதுக்கு மாடிக்கு போய் படுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் பெரிய கற்றல் தானே, எனக்கு நம்பிக்கை இருக்கு, படுங்க இங்கேயே அன்று அவள் கூறிய வார்த்தை தான். அதன் பின் வந்த நாட்கள் எல்லாம் படுக்கையில் அவளின் மூச்சுக்காற்று சுவாசத்தில் தான் உறக்கம். இன்று மனைவி பயன்படுத்தும் திரவத்தின் வாசம் கூட சிறிது இருந்ததை தவிர சுவாசம் இல்லாது போனது. சிறிது நேரம் திரும்பி படுத்து பார்த்தவனுக்கு நாள் முழுவதும் சுற்றி வேலை பார்த்த அயர்வு இருக்க உறங்கிவிட்டான். ஆதினிக்கு அது விடியாத இரவுதான். மறுநாள் ஆதவன் விழி திறந்துவிட கண்ணாடியின் முன் நின்றவளுக்கு தானே வித்தியாசமாக தோன்றினாள். உனக்கு என்ன லூஸ் ஆதினி? எப்படி இருந்த நீ இன்னைக்கு இப்படி இருக்க? இந்த நிலைமையில உன் அம்மா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏதோ வாழ்க்கையே பறிபோன மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க. யாருக்காகவோ நீ ஏன் ஒன்றை வருத்திக்கிற? அவனுக்கு நீ நினைப்பே இல்லாத போது உனக்கு மட்டும் அவனோட நினைப்பு. சரி விடு, அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத. எப்போ நீ உணர்ந்த இந்த எண்ணத்தை அவன் உணர்றானோ அப்போ வரட்டும். ஒருவேளை அவன் வராமலே போயிட்டா? கண்ணாடியில் தன்னைத்தானே கண்டு கேட்க, அவன் இல்லைன்னா உன்னால் வாழ முடியாதா என்ன? முடியாது. அப்படி நீ ஏன் நினச்சிக்கிற? உன்னால் முடியும். எப்படி முடியும்? கேட்டதுக்கு மனமோ எதுவும் கூறாமல் விடவே மூச்சினை உள்ளிழுத்து வெளியிட்டான். தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்தவளோ குளிர்நீரில் தன்னை நினைத்தாள். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தையும் தன்னுள் விதைத்து கொண்டாள்.
மதிய நேரம் போல் பரசுராம் வீட்டில் அமர்ந்து தங்களின் கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்க அப்போது கணக்கெடுப்புக்கான சில பெண்மணிகள் வந்தனர். ஐயா, பணியாரையா! வாசலில் நின்றவாறே அழைக்க பெண்ணின் குரல் கேட்கவே அன்னலட்சுமி வெளியே வந்து தன் மனைவியை ஏவினார். பார் என்னன்னு. சமையலறையில் வெளியிருந்து வந்த அன்னலட்சுமியும் யாரு, என்ன வேணும் கேட்க, நாங்கள் கணக்கெடுப்புக்காக வந்திருக்கோம், வீட்டில் உள்ளவங்க பற்றின விவரம் வேணுமே. இப்படி திண்ணில் உட்காருங்க, என்ன வேணுமோ கேளுங்க, நான் சொல்கிறேன். முதல்ல மோர் கொண்டார சொல்கிறேன் உங்களுக்கு என கூறி வேலைக்காரியிடம் அதனை கூறினார். யார் அன்னலட்சுமி? உள்ளே இருந்த கணவர் கேட்கவே, கணக்கெடுப்பு பண்ண வந்திருக்காக மாமா, நான் பார்த்துக்கிடுறேன் என கூறி திண்ணையில் அவர்களுக்கு எதிரே அமர்ந்தார். வந்த பெண்களும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட வயசு என்ன, படிச்சிருக்காங்க, உங்கள் மாத வருமானம், ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் எங்களுக்கு வேணும் என்ற கேள்விகளை கேட்க தங்களின் வீட்டில் இருப்பவர்கள் தன் பிள்ளைகளின் படிப்பு என்று அனைத்து தகவல்களையும் கூறவே குறிப்பெடுத்து கொண்டனர். எல்லாரோட ஆதார் கார்டும் எடுத்துகிட்டு வரீங்களா? நம்பர் நோட் பண்ணிட்டு தாரோம், இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் கூறிக்கொண்டு தங்களின் அறைக்கு சென்ற அன்னலட்சுமி மகன் மற்றும் கணவன் தன்னுடையதை எடுத்தார். பின் மாமனாரிடம் கேட்டு அவருடைய ஆதார் கார்டினையும் எடுத்துக்கொண்டார். மகளோடது அவளின் அறையில் இருக்கவே இளவரசியின் அறைக்குள் நுழைந்தார். அங்கு அவளின் பீரோவில் தான் அனைத்தும் இருக்கும் என்பது தெரிந்திருக்க அதனை திறந்து தேடிக்கொண்டிருந்தார். அப்போது யதார்த்தமாக அவளின் துணிக்கு அடியில் இருந்து ஒரு புகைப்படம் விழவே முதலில் கவனிக்காத ஆதார் கார்டினை எடுத்து மூடும் போதுதான் கவனித்தார். என்ன இது, ஏதோ போட்ட மாதிரி கிடக்கு, சகப்பு கலரில் முத்தம் வச்சு இதய வடிவில் படம் வேற போட்டுட்ருக்கு. யோசனையோடு குனிந்து அதனை எடுத்து திரும்பி காணவே அதிர்ந்து விட்டார். அது தனஞ்சயனின் புகைப்படமாக இருக்க, இவன் சித்தப்பன் தானே நாத்தனாரை கூட்டிட்டு ஓடுனது, இவன் போட்ட எப்படி இவளோட ரூம்பில், அதுவும் இந்த மாதிரியெல்லாம் வரைஞ்சி வச்சு சிச்சி குழம்பி போய் அதனை கண்டார். ஏக்கா ஏக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. வெளியே இருந்த பெண்மணிகள் அழைக்கவே அதனை தனக்குள் மறைத்து வைத்து கொண்டு வெளியேறினார். பின் வெளியே வந்து அனைவரின் ஆதார் கார்டினையும் கொடுத்து நம்பரை குறித்த பின் அவர்களை அனுப்பி வைத்து உள்ளே நுழைந்தார். யோசனையோடு வீட்டிற்குள் வரும் மனைவியை கண்ட பரசுராமும், என்ன அன்னலட்சுமி, என்ன யோசிக்கிற கேட்கவே நிமிர்ந்தவருக்கு மாமனாருடன் இருப்பதுதான் கண்ணில் பட்டது. ஒன்றும் இல்லைங்க, அவங்க கேட்ட தகவல் எல்லாத்தையும் சரியாக பதில் சொன்னதான்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். போய் வேலையை பாருப்போ கூறி அனுப்பி வைத்துவிட சமையலறைக்குள் நுழைந்தார். பின் மதிய உணவினை சமைத்து பரிமாறி உண்ண வைத்து தானும் உண்டு முடித்து 3 மணிக்கு போல் அறைக்குள் வந்தவருக்கு மறுபடியும் மகள் அறையில் கண்டெடுத்த புகைப்படத்தின் நினைப்பு. துயில் கொண்டிருந்த கணவனை கண்ட அன்னலட்சுமி வெகு நேரமாக அந்த போட்டோவையே கையில் வைத்து கொண்டு யோசித்தவாறே இருந்தார். நேரம் சென்ற பின்னே அவருக்கு ஒரு நினைப்பு வந்தது. இவனுக்கு கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தானே கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். இளவரசி தற்கொலை பண்ண நேரம் தானே கல்யாணம் நடந்தது. காலேஜில் காதலிச்சதா பொய் சொல்ல வச்சுட்டு இந்த பையனை தான் விரும்பியிருப்பாளோ? இந்த ஃபோட்டோவை பார்த்தா அப்படித்தான் தெரியுது நினைத்து கொண்டே அன்று மருத்துவமனையில் வைத்து மகளின் தோழிகள் கூறியதையும் யோசித்து பார்த்தார். சரியாக அந்த நேரம் கணவரும் விழித்துவிட, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ படுத்து தூங்கலையா கேட்டவாறே எழ, ஒன்றும் இல்லைங்க என்றவரோ வேகமாய் ஃபோட்டோவினை மறைக்க முயன்றார். ஆனால் அதற்குள் அவரோ பார்த்துவிட்டு, கையில் என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்க, எனது காட்டு என்க கணவனிடமே தன் சந்தேகத்தை கூறிவிடலாம் என முடிவெடுத்தார். புகைப்படத்தை மட்டும் முதலில் காட்ட, இவன் அந்த ஓடிப்போனவன் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, இதை எதுக்கடி நீ ஏங்க வச்சுக்கிட்டு கிடக்க கையில், உனக்கு எப்படி இவன் ஃபோட்டோ கிடைச்சது கேள்வியை கேட்க புகைப்படத்தை திருப்பி காட்டினார். அதில் வரைந்த காட்சியை வைத்து முகம் சுளித்தவரோ, என்னடி இது கன்றாவி வெறுப்போடு கேட்க, உங்கள் பொண்ணு பீரோவில் இருந்ததான் இதை நான் எடுத்தேன், அவ தான் இதை பண்ணி வச்சிருக்கா என்று நொடி செவ்வன சிவந்து முகமோ சூடேற பரசுராமின் நரம்புகள் புடைத்தது. நன்றி.